அல்லேலூயா! உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். லூக்கா புஸ்தகத்தில மனம் திரும்புகிற ஒரு பாவியை குறித்து ஆண்டவர் உவமையை சொல்லுவாங்க. 15ஆம் அதிகாரத்தில 11வது வசனத்திலிருந்து. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. சின்ன பையன் என்ன பண்றாரு, "அப்பா என்னுடைய ஆஸ்திய பிரிச்சு கொடுங்க. நான் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்கும்போது, அ அந்த தகப்பன் என்ன பண்றாரு, எந்த ஒரு மறு பேச்சும் பேசல. உடனே பிரிச்சு அவர் குடுத்துர்றாரு. எப்படி உடனே அவரால பிரிச்சு கொடுக்க முடிஞ்சது? அவர் பெயர்ல அந்த இடம் இருந்ததுனால, அந்த நிலம் இருந்ததுனால, உடனே என்ன பண்ணிட்டாரு அவரு, பிரிச்சு குடுத்துட்டாரு. இப்போ உள்ள நாட்கள்ல என்ன பாருங்க, தாத்தா பேர்ல இருக்குது இடம், இல்லன்னா வேற யார் பேர்லயாவது இருக்கு. பிள்ளைகள் கேட்டா உடனே பிரிச்சு கொடுக்க முடியல. அப்போ அவங்களுடைய அப்பா பேர்ல இருந்தத அவர் பேர்ல மாத்தி ரெடியா வச்சிருந்ததுனால தான் பிள்ளைகளுக்கு தேவைன்னு சொல்லி ஞானத்தோடு இருந்ததுனால, அவர் கேட்குறாரு. உடனே சின்ன பையனுக்கு என்ன பண்ணிடுறாரு, ஆஸ்தி 2 பேர் இருக்காங்க, பங்கிட்டு குடுத்துர்றாரு. சரி எடுத்துக்கிட்டு போயிடுறாப்புல துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி எல்லாத்தையும் பொருள்லாம் அழிச்சிடுறாரு. திரும்ப அவருக்கு என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு இடத்துல ஒருத்தர் வேலைக்கு போய் சேரலாம், பண்ணியோட தவிட்ட சாப்பிடலாம் பார்க்குறாரு. ஒன்றும் முடியல. மீண்டும் புத்தி தெளிந்து தன்னுடைய தகப்பன்ட்டே போகலான்ட்டு வர்றாரு. வந்தோடனே மூத்த மகன் இன்னொருத்தர் இருக்காரு பாருங்க. அவரு வெளியில வேலை செஞ்சுட்டு வயல்ல வீட்டுக்கு வர்றாரு. ஆடல் பாடல் சத்தத்தை கேட்டோனே அவரு சங்கடப்படுறாரு. என்னன்னு கேட்கும்போது, இளைய மகன், "உன் தம்பி திரும்பி வந்தாப்புல உங்க அப்பா விருந்து வைக்கிறாரு." அப்போ பாருங்க, 2 பிள்ளைகளுக்கு பங்கு 2ஆ அவரு கரெக்ட்டா சின்னவனுக்கு பிரிச்சு குடுத்துட்டாரு. பெரியவனுக்கு இருக்கு. இப்போ மறுபடியும் துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி அந்த சொத்த அழித்துப்பட்ட மகன் திரும்ப வந்துட்டாப்புல. இப்ப மீதி எந்த சொத்த வச்சு அந்த சின்ன பையனுக்கு அவரு குடுப்பாரு? அப்ப ஒரு அப்பா, அம்மா இருக்காங்கன்னா, தன்னிட்ட சொத்து, ஆஸ்தி இருக்குன்னா, உடைமைகள், பொருட்கள் இருக்குன்னா, பிள்ளைகளுக்கு பிரிச்சு குடுத்தது போக, தன்னுடைய வாழ்நாளுக்கென்று தனக்குன்னு ஒரு ஜீவனம், தாயும், தகப்பனும் இருக்கிற வரையில அவங்களுக்கு ஒரு பங்கு வச்சுக்கணும். அந்த பங்கு அவர் வச்சுக்கிட்டு தனக்குள்ள பங்கு அவருக்குன்னு தனியா வச்சிருந்திருக்கணும். வச்சதுனால தான் சின்ன மகன் திரும்பி வந்தோன்னே, பாதரட்சைய போடுறாங்க, மோதிரம் போடுறாங்க, விருந்து பண்றாங்க, சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா ஒரு பங்கு தான் குடுத்துட்டாரே, அவர் எடுத்துட்டு போய் அழிச்சுட்டாரு. இன்னொரு பங்கு பெரிய பையனுக்கு இருக்கணும். அப்ப அ மறுபடியும் அவர சேர்த்துக்கிட்டு, அவருக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்யணும்னா, இன்னொரு பங்கு இருக்கணும்ல. அந்த பங்கு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, அவரு அப்பா பேர்லயோ, அம்மா பேர்லயோ அந்த தகப்பனார் அவருக்கென்று வைத்திருக்கிற அந்த இடம். அப்ப நமக்குன்னு கொஞ்சம் இடத்த வச்சுக்கணும். வச்சுக்கிட்டா தான், பிள்ளைகளும் நாளைக்கு துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி அழித்தால், நம்ம மறுபடியும் அவர்களை தேற்றி ஆற்றுவதற்கு, கொடுப்பதற்கு அது பிரயோஜனமா இருக்கும். அதேபோல இடங்கள் தகப்பன் பெயர்ல வச்சுக்கணும். இருந்தா தான் பிள்ளைகள் கேட்கும்போது கொடுக்க முடியும்.